போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைன்ற உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ரெசிபி என்ன முதல்ல நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு கட்டு கீரைக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ ஆயில் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து 2 பேர் இருக்கீங்க, லைக் போட்டு விடலாம் இல்லைங்க. இது வந்து அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். சரிங்களா? எண்ணெய் ஊற்றி ஒரு கட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு நமக்கு அதாவது நிறைய பேர் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்பாங்க, கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே சாப்பிட்றவங்க இருப்பாங்க. எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு போடணும். தேவையான அளவு கடுகு, 3 பச்சை மிளகாவை கீறி நடுவில் 2ஆக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு போட்ட பிறகு 3 இடித்து வச்ச பூண்டு, 3 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு உடனே என்ன பண்ணணும், ஆனியனை கொட்டிடணும். ஆனியனை கொட்டி வதக்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கும் ஆனியன் வதங்கிறதுக்கும் லைட்டாக நம்ம மழைச்சாரல் மாதிரி சால்ட்டை தூவி விட்டு குயிக்காக வதங்கிறதுக்கு சால்ட்டும் போட்டு விட்டோம். இப்போது தக்காளி வதங்கணும், கீரையை போட்டு வதக்கிட்டோம். கீரை கொஞ்சம் வதங்கி நல்லா சுருண்டு வந்த பிறகு தான் இந்த நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, வேக வச்சுருந்த சிறுபருப்பை லைட்டாக கடைஞ்சி ஒன்றையும் பாதியமாக சொல்லுவோம். கொஞ்சம் ஓரளவு கடைஞ்சும் கடையாமையும் எடுத்து கடைஞ்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண. 3 பச்சை மிளகா போதும் காரத்துக்கு. காரம் வேணுன்றவங்க இன்னும் கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய விருப்பம் தாங்க, காரம் சாப்பிட்றவங்களுடைய விருப்பம். கீரையில் அதிகமாக மோஸ்ட்லி யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. 3 பச்சை மிளகா போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நம்ம வந்து கீரை கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லாரும் இப்படி தட்டாதீங்க, தலையில் தட்டுற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி தட்டாமல் இப்படி கையில் அப்படி வச்சு தட்டிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த வானலில் போட்டு இப்படி அடிப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, அப்படி கையை வச்சு இப்படி பண்ணுவேன். இப்படி என் கையை காட்டுமா, இப்படி பண்ணுவேன். அப்படி பண்ணிட்டு தான் வந்து செய்வாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க தலையில் தட்டாத சமைக்கிற பொருளை அப்படின்னுவாங்க. அதனால் நான் அந்த மாதிரி கையில் இப்படி பண்ணி தான் பண்ணுவேன். வானலை போட்டு குத்துறது, டங்கு 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 டங்குன்னு பண்ணுறதுலாம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இது வந்து வாரத்துக்கு ஒரு 3 முறை நம்ம இந்த மாதிரி கீரை. நான் எப்போவுமே கத்திரிக்காய் கொத்து எண்ணெய்க்காய் பண்ணியிருக்கேன். அதை நான் ரெசிபி இன்னொரு நாள் போடுறேன். அதை செய்கிறது வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால், கொஞ்சம் வேகமாக பண்ணேன். இன்னொரு நாள் நான் பொறுமையாக பண்ணும்போது கண்டிப்பாக மக்களே உங்களுக்காக நான் லைவ்லேயே அந்த இது போட்டு விடுறேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல், காரக்குழம்புக்கு பீட்ரூட் பொரியல் கீரை போட்டு எப்படி இருக்கும் காம்பினேஷன் பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். இது நான் செய்கிற ரெசிபி, எங்கள் வீட்டில் என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா? இது யாருக்கு பிடிச்சிருக்கோ செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கீரை எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கடைஞ்சி சாப்பிட்றது பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவீங்க. ஏன்னா எனக்கே கீரை பிடிக்காது, சீரியஸாக எனக்கு கீரையே பிடிக்காது. முருங்கைக்கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நான் கண்டிப்பாக முருங்கைக்கீரை செய்கிற ரெசிபியை உங்களுக்கு போட்டு விடுறேன்.